நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்லுங்க சார். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போகிறப்போ என் மனைவி உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க சார்? அதோ வெளியே நிற்கிறேன். ஏன் சார் அவங்கள அங்கேயே நிப்பாட்டிட்டீங்க? உள்ள கூட்டிட்டு வாங்க சார். இல்லைம்மா, அவள் இப்போ நார்மலாகவே இல்லை. அவள் இப்போ உங்கள் மகன் முகிலன் மாரி பேசுகிறா. அதான் இப்போ உள்ள கூட்டு வந்தா உங்களுக்கு எதனா கஷ்டமாடும்னு யோசிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பரவாயில்ல கூட்டிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க, நான் போய் கூட்டு வரேன். சரி. இரு 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 மது, பொறுமை பொறுமை. மது எங்க போற மது? மது என்ன? மது நம்ம வீடு இல்லம்மா, பொறுமை. வாழ வேண்டிய வயசுல அநியாயமா அல்பாயுசுல செத்து போயிட்டேனே. தீப்தி நீ நல்லா இருக்கியா? அம்மா என்னம்மா இப்படி அழைச்சு போயிட்ட? தேவையில்லாம உங்களுக்கு கஷ்டம். நீங்க போங்க அந்த பக்கம், நான் என் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சுமா? எடிச்சு போயிட்ட? நல்லா இருக்கியா? முகிலும் போன துக்கமா? நான் பாவிமா, நான் பாவி. தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யாம மாறாத துக்கத்தை உங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டேனே. ஆமாமா, அப்பா எங்க இருக்காரு? தீப்தி நான் வேணும்னு சாகல, என்ன கொன்னுட்டாங்க. பாவி பசங்க என்ன கொன்னுட்டாங்க. யாரு கொன்னா? அது யாருன்னு தெரியல. அது யாருன்னு தெரிஞ்சா நான் விட்டு வச்சிருப்பேனா? அவங்க குறவழிய கடிச்சு துப்பி இருப்பேன்ல. நீ எதுக்கு சந்திரபவனம் போன? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? தப்புமா, தப்பு, என்னோட தப்பு. நான் செஞ்சது பெரிய தப்பு. சந்திர பவனத்துக்கு நான் போயிருக்க கூடாது. எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான், என்னாலதான். என்ன போடுங்க? எல்லாம் என்னாலதான், என்னாலதான்மா, என்னாலதான். மது மது, அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களேன். மது 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 இங்க பாரு. இந்தாங்க தம்பி. பையன் கொஞ்சம் போடுங்க. மது மது மது, ஐம் சாரிம்மா, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம். இல்லப்பா பரவாயில்ல. சாரிம்மா தீப்தி. இல்ல இல்ல பரவாயில்ல சார். ஒரு 10 நிமிஷத்துல மயக்க தெரிஞ்சிருமா? தெரிஞ்சவொன்னு கூட்டு போயிரு. தம்பி மதுக்கு எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? நாங்க கொடைக்கானல் வந்ததுலேருந்தே அவ அப்படிதான் இருக்கா. இது மனக்குழப்பமும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. என் பிள்ளையோட ஆவி மது மேல இறங்கி இருக்கு. ஆவி ஓட்டுறவங்க இருக்காங்க, சொல்லி அனுப்பட்டுமா? அம்மா நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த பேய் பிசாசம் எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. என் ஒய்ஃப் கொஞ்சம் மென்டல் அப்செட்டாக இருக்கு. சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம். ஒரு 1 வீக்ல சரியாயிடும். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. தம்பி, சந்திர பவனத்துல என் புள்ள ஆவியா அலையறதா பல பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு அந்த பக்கம் ஏதாவது போச்சா? ஆமாம்மா, நானும் என் ஒய்ஃப் ஒரு நாள் ஜாகிங் போயிருந்தப்போ அவள் அந்த வீட்டு முன்னாடி தான் மயக்கம் போட்டு விழுந்திருந்தா. பாத்தீங்களா? அதேதான். இருக்கட்டும்மா, இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 1 வீக் போட்டு பார்க்கலாம். தீப்தி, உனக்கு ஐஸ்வர்யான்னு யாராவது பொண்ணு தெரியுமா? தெரியும் சார். யாருமா அந்த பொண்ணு? எங்க அண்ணன் லவ் பண்ண பொண்ணு சார். ஏய் என்னடி சொல்ற? ஆமாமா, அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுச்சு. உனக்கும் அப்பாவுக்கும் இது தெரியாது. எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் லவ்வ பத்தி உங்க 2 பேர்கிட்டயும் பேசுறேன்னு சொல்லிச்சுமா. அது வரைக்கும் இந்த விஷயத்த ரகசியமா வச்சுக்க சொல்லிச்சுமா. தீப்தி, யார் அந்த ஐஸ்வர்யா? நான் பார்த்தது இல்ல சார், அண்ணன் பேர் மட்டும் தான் சொல்லிச்சு. ஒரு நாள் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிச்சு. ஆனா அதுக்குள்ள அண்ணன். தீப்தி, அந்த ஐஸ்வர்யா பத்தி ஏதாவது டீடைல்ஸ் உங்ககிட்ட சொன்னாராமா? இத பத்தி நாங்க அதிகமா பேசுனது இல்ல சார். ஒரு நாள் பேனால தன் கையில ஐஸ்வர்யான்னு எழுதி வச்சிருந்தது, அதை நான் பார்த்தேன். அப்பதான் இதெல்லாம் சொல்லுச்சு. அந்த பொண்ணு எந்த ஊருமா? இந்த ஊர் தானே? இந்த ஊரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எப்படி உங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போன இடத்துல தான் பார்த்தேன்னு சொல்லுச்சு. உங்க அண்ணன் எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு? ஸ்வாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல சூப்பர்வைசரா இருந்தாரு. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா தெரியுது தீப்தி, உங்க அண்ணன் முகிலனும் அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவும் போட்டிங் போயிருக்காங்க. அவங்க போன போட்ல முகிலன் ஐஸ்வர்யான்னு ஸ்கெட்ச்ல எழுதிருக்காங்க. அதை நானே என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் அந்த பொண்ணை பத்தி எங்க அண்ணன் இன்னொரு விஷயமும் சொல்லுச்சு. என்னமா அது? அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காகவே ஒரு பிரேஸ்லெட்டை ஐஸ்வர்யான்னு பேர் போட்டு ஆர்டர் பண்ணிருந்தது.
ஆனா அந்த பொண்ணுக்கு அதை கொடுத்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மது இங்க வச்சிருந்த என்னோட பெண். மது இங்க வா. என்னங்க? இங்க இருந்து சாமி படலாம் எங்க? அதுவா, ரொம்ப தூசியா இருந்துச்சுன்னு எடுத்து தொடச்சேங்க. கை தவறி கீழே போட்டுட்டேன். கண்ணாடி உடைஞ்சிருச்சு. மணி அண்ணன் கிட்ட கொடுத்து வேற கிளாஸ் போட சொல்லிருக்கேங்க. அது வரதுக்கு 2 நாள் ஆகும். ஏன் மது, எல்லா படம் உடைஞ்சு போச்சா? ஆமா. மது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? மது, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறியா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சி அது சொல்ல முடியாமல் தயங்குறியா? பயப்படாத மது, எந்த விஷயம் வந்தாலும் தைரியமாக வெளிப்படையாக என்கிட்ட சொல்லு. நான் எதையும் மறைக்கல. நீங்க தான் பல விஷயங்களை மறைக்கிறீங்க. நான் எந்த விஷயத்தை மறைச்சேன்? டாக்டர் பார்க்க போனோம், திரும்ப வீட்டுக்கு தானே வரணும். நடுவில் எதுக்கு யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு போனோம். அங்க போய் நான் எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தேன்? அது யாரோட வீடு? அங்க இருந்தவங்க யாரு? அது மார்க்கர் பாலுன்னு எனக்கு தெரிஞ்சவரோட வீடு. அங்க நீ பார்த்தது அவரோட மனைவி, அவரோட மகளிர். அவங்க வீட்டுக்கு நாம எதுக்கு போனோம்? நான் எங்க போனேன்? ஐம் சாரி மது, ஆக்சுவலாக ஏதோ ஒரு விஷயத்துல நீ மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு. அது உனக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சதுனால தான் நானே டாக்டர் கிட்ட வர சம்மதிச்சேன். குட், வெரி குட். அதோட விட்டுடு. வேற எந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு தேவையில்லாமல் உன் மனசை நீ குழப்பிக்க வேணாம். அவங்க எப்படி அட்வைஸ் பண்ணாங்களோ அப்படியே அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எதுவும் உங்ககிட்ட மறைக்க தான் நீ நினைக்கிற இல்லையா? நான் எதுவும் உங்ககிட்ட மறைக்கலம்மா. மறைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நான் எது செஞ்சாலும் உன் நல்லது தான் செய்வேன். நீ நம்புற இல்லையா? நான் நம்புறேங்க. சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் அம்மாவோ இல்லை அப்பாவோ ஊர்லேருந்து யார் ஃபோன் பண்ணாலும் சரி, இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிக்க வேணாம். சரியா? தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்க. புரிஞ்சுக்கோ. சரிங்க. சரி. அப்போ பொண்ணு மறுபடியும் வந்துட்டீங்களா? என்ன விஷயம்? நீங்க தான் சார் சொல்லணும். நான் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? அன்னைக்கு கொடுத்துட்டு போனமே போட்டோ, அந்த போட்டோல இருக்கிற 2 பேரை பத்தி விசாரிச்சீங்களான்னு கேக்குறோம் சார். அதத்தான் அன்னைக்கே சொன்னலாமா? அது ஒரு பொய்யான போட்டோ. லேப்ல கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களும் அதத்தான் சொல்றாங்க. கம்ப்யூட்டர்ல ட்ரிக் பண்ணி அதை அனுப்பி வச்சிருக்காங்கம்மா. அதான் யார் அனுப்பணும், எதுக்காக அனுப்பணும்? பொழுதுபோக்குக்காக இப்படி ஒரு விளையாட்டுமா? என்கிட்ட போன்ல பேசினவன் மறுபடியும் ஒரு வாட்டி பேசினா சார். அவன் பேச்சுல எந்த விதமான விளையாட்டுத்தனமும் இல்ல, சீரியஸா தான் பேசினான். அவன் யாரு என்னன்னு விசாரிச்சீங்களா? கேட்டேன் சார். அவன் பேர் முருகேசன் சொன்னான். இந்த ரகசியம் வெளியில வரணும், நிஜமா கொலை செஞ்ச 2 குற்றவாளிகளும் தண்டிக்கப்படணும்னு சொன்னா சார். அவனுக்கு என்ன இதுல அக்கறையா? அத சொல்லல சார். மனித உணர்ச்சிகளோட விளையாடுறாம அவன். இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் தவிச்சு போய் நிக்கிறீங்களா? இதுதான் அவனுக்கு வேணும். அவன் ஒரு சேடிஸ்ட். இதுல அவனுக்கு ஒரு குரூர சந்தோஷம். அவன் பேச்சுல நேர்மை தெரியுது சார். சூப்பரா நடிக்கிறான்னு அர்த்தம். சரி, இந்த தடவை எந்த நம்பர்ல கால் பண்ணா? சார், நீங்க இவனை பத்தியே பேசுறீங்களே ஒழிய அந்த போட்டோல ஏதாச்சும் உண்மை இருக்கான்னு ஏன் உங்களால நினைச்சு பார்க்க முடியல? அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லம்மா. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தரவா விசாரிச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணது நான் தான். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சார், இப்போ எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஹலோ, இந்த கேஸை நான் சரியா விசாரிக்கலன்னு சந்தேகப்படுறீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்ல சார். நீங்க கரெக்டா தான் நடந்துக்கிட்டீங்க. ஆனா அந்த 2 பேரும் திறமையா உங்களை ஏமாத்திருக்காங்களோன்னு எங்களுக்கு சந்தேகம் சார். அப்படி எந்த 2 பேரும் கிடையாது. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த போட்டோ பொய். போன்ல பேசுனது ஒரு டுபாக்கூர் பார்ட்டி. அப்புறம் சார், வாயாலேயே பதில் சொல்லி இந்த விவகாரத்தை முடிச்சிடலாம் நினைக்கிறீங்க. அந்த போட்டோவை நாங்க நிஜம் நம்புறோம் சார். எங்க சந்தேகத்தை முறையா ஒரு புகாரா எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி கொஞ்சம் சீரியஸா விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க சார். என்னம்மா நீ புரியாம பேசுற? இதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. மன்னிக்கணும் சார்.
நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ட பதிவு பண்ணலனா நாங்க டிஎஸ்பியை சந்திச்சு அவர்கிட்ட கொடுப்போம். உங்க டிபார்ட்மெண்ட் மொத்தமும் சைலண்டா இருந்தா நாங்க கண்டிப்பா இது சம்பந்தமா மீடியா கிட்ட போவோம். மீடியா கேள்வி கேட்கும். அப்ப நீங்க சரியான பதில் சொல்லிதான் ஆகணும். இந்தாங்க கம்ப்ளைண்ட். சார், இந்த புகாரை ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார், வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். டாக்டர், பாதிக்கப்பட்ட மனநிலையில் நீங்கள் மதுமிதாவை பார்க்கணுமே. கம்ப்ளீட்டாக வேற ஆளாக இருக்கா. அவளோட பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் எல்லாமே வேற ஆளாக இருக்கு. அது என் ஒய்ஃப் மதுமிதாவான்னு எனக்கே டவுட்டாக இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாத்திரைகள்லாம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. லெட் அஸ் see. டு பி வெரி ஹானஸ்ட், இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலிமா மதுமிதாவை குணப்படுத்த முடியும்னு என்னை சுற்றி இருக்க யாருக்குமே நம்பிக்கை இல்லை, என்னை தவிர. எல்லாரும் அவளை பேய் விட்டுற சாமியார் கிட்ட தான் கூட்டு போக சொல்கிறாங்க. சார், அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நீங்க படிச்சவரு, இதையெல்லாம் நீங்க நம்பலாமா? இல்லை மேடம், எனக்கும் இதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா எங்கே இதை நானே நம்பிடணும்னு எனக்கே ரொம்ப பயமாக இருக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா, முகிலனோட ஃபோட்டோ பார்த்து தன்னோட ஃபோட்டோன்னு சொல்கிறா. முகிலனோட வீட்டு அட்ரஸை கரெக்டாக சொல்கிறா. முகிலனோட அம்மா தங்கச்சி இவங்ககிட்டலாம் போயிட்டு ஏதோ முகில நேரடியாக பேசுகிற மாதிரி ரொம்ப அன்பாக பேசுகிறா. எப்படி பார்த்தாலும் லாஜிக்காக ரொம்ப இடிக்குது. எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்குது. சார், இது ஒரு விதமான வைப்ரேஷன். சில பேருக்கு மட்டும் 6வது விரல் ஏன் முளைக்குதுன்னு காரணமே சொல்ல முடியாது. அது மாதிரி இது ஒரு ESPN தான் சொல்றேன். ஆமா சார், இது இப்படித்தான் ஆச்சரியப்படுத்தும். சரி, நாம ஒரு காரியம் பண்ணலாமா? என்ன சொல்லுங்க. மதுமிதாவை ஹிப்னாட்டிஸ் செஞ்சு பார்க்கட்டுமா? அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அவ மனசுக்குள்ள என்னதான் நடக்குது, அதுல என்னதான் அவ உணர்றான்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்க முடியும். ஆமா சார், அவ மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா பார்க்க முடியும், பாடி ஸ்கேன் பார்க்கற மாதிரி. ஆனா எல்லாரையும் ஹிப்னாட்டிசஸ் பண்ண முடியாது. மதுமிதா கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் அதை செஞ்சு பார்க்க முடியும். சிச்சி, அதுல எந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா மதுமிதா தனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றத நல்லா ரியலைஸ் பண்ணிருக்கா. இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு துடிச்சிட்டு இருக்கா. சோ கண்டிப்பா அவ கோஆபரேட் பண்ணுவா. அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னா பண்ணி பார்த்துடலாம். இது ஆவியும் இல்ல பூதமும் இல்லன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். ஆனா இப்போ என்ன காரணம் சொல்லி மதுமிதா நான் மறுபடியும் இங்க கூட்டு வர்றது? வேணாம், இங்க வேணாம், மிரண்டுருவாங்க. நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்லயே வச்சுக்கலாம். இப்பவே வேணா கிளம்பலாம். ரொம்ப நன்றிங்க. போலாம். மதுமிதா, ஒண்ணு இல்லம்மா, பயப்படவே வேண்டாம். அமைதியா இருமா. மனச தெளிவா பதட்டம் இல்லாத வச்சுக்கோ. நான் சொல்ற மாதிரி செய். என்ன? சரி டாக்டர். இந்த கார்னரையே பார்க்கணும். என்னம்மா? இந்த பெண்டலத்தையே பாருமா. மூச்சை நல்லா இழுத்து விடுமா. ரிலாக்ஸா இருக்கணும். வேற எங்கேயும் பார்க்க கூடாது. சரியா? மதுமிதா, இப்போ நீ ரொம்ப அமைதியா இருக்க. உன் மனசு சஞ்சலமே இல்லாம இருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி சூழ்நிலையில நீ இருக்க. உலகத்திலேயே ஹாப்பியான பர்சன் நீதான். உன் வாழ்க்கையில உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. உனக்கு எல்லாமே நல்லதாவே நடந்திருக்கு. சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில நீ இருக்க. இப்போ உன் மேல இதமான தென்றல் வீசுது. உன்னை சுத்தி 10-15 பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. அழகான ஊஞ்சல்ல நீ மெதுவா ஆடிக்கிட்டு இருக்க. இத நீ ரசிக்கிற. உனக்கு பிடிச்ச நல்ல பாட்டு உன் காதுல கேக்குது. உனக்கு எல்லாம் ஆனந்தமா இருக்கு. இப்போ உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கம் வருது. நீ ஆனந்தமா தூங்க ஆசைப்படுற. உன் இமைகள் அப்படியே தூக்கம் தூக்கமா வருது. இதோ 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 இப்போ இப்போ நீ தூங்குற. சின்ன குழந்தை மாதிரி தூங்குற.
சொல்லு மதுமிதா, உனக்கு சுகமா இருக்கா? இருக்கு. சந்தோஷமா இருக்கா? ஆமா. சரி, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். உன் பேர் என்ன? என் பேரு முகில். சரி, நல்லா யோசனை பண்ணி நிதானமா சொல்லு. நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேரு கமான் கமான், சொல்லு சொல்லு. என் பேரு மதுமிதா. சரி, எந்த ஊரு? பழனி. சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லு. அன்பான அம்மா, பாசமான அப்பா, லவபிள் தம்பி. அவ்வளவுதானா? உன் மனசுல வேற யாரும் இல்லையா? என் ஹஸ்பண்ட் ஆகாஷ் இருக்காரு. அவரை உனக்கு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி பாசமான ஒருத்தர் எனக்கு ஹஸ்பண்டா வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ நீ ஹாப்பியா இருக்க இல்ல? ஹாப்பியா தான் இருக்கேன். ஆனா மனசுல ஒரு பாரம் இருக்கு. என்ன பாரம்? வாழ வேண்டிய வயசுல அநியாயமா நான் செத்துட்டனே. வாட்? மதுமிதா, நீ உயிரோட தானே இருக்க? நான் மதுமிதா இல்ல. அப்படின்னா அப்படின்னா நீ யாரு? அதான் நான் சொன்னேன்ல, நான் முகிலன். சரி முகிலன், உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா படிக்காதவரு, ஆனா ரொம்ப பண்பானவரு. டென்னிஸ் கிளப்ல மார்க்கரா வேலை பாக்குறாரு. அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சி தீப்தி, அவ ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறா. அவனா எனக்கு ரொம்ப இஷ்டம். சரி, உன்னை பத்தி சொல்லு முகிலன். நீ எந்த மாதிரி டைப்பு? நான் ரொம்ப காம் டைப். யார் வம்புக்கும் போக மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்ன போய் அநியாயமா கொண்டுட்டாங்களே. டாக்டர், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? வேணாம் வேணாம் வேணாம், என் வாய்ஸுக்கு ட்ரிம்மா இருக்கா, சர்க்காயிடுவா. என்ன கேட்கணும்? ஒன்றும் இல்லை. அந்த கொலை எப்படி நடந்துச்சு? அந்த கொலை நடந்த அன்னைக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வரைக்கும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் சரியா தெரியல. அதான். நீங்க என்ன போலீஸ் ஆக்கிடுவீங்க போல இருக்க. சரி, கேக்குறேன். ஆனா அவளா சொல்ற ஃப்ளோவை கெடுக்க வேண்டாம். ஓகே. முகில், நீ என்ன வேலை பார்த்த? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சூப்பர்வைசரா வேலை பார்த்தேன். உனக்கு ஐஸ்வர்யான்னு யாரையாவது தெரியுமா? தெரியுமாவா? அவ என் காதலி. நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணேன். எங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்க என்னால மறக்கவே முடியாது. சொல்லு, எப்படி, எங்க சந்திச்சீங்க? நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா, லஞ்ச் டைம் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். வாட்டர் பாட்டில் எடுத்தேனா, அது ஸ்லிப் ஆகி கீழே கொட்டிடுச்சு. விக்கல் வந்துச்சு. அப்ப என் முன்னாடி அப்ப வாட்டர் பாட்டில் கொடுத்தா. நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த முதல் சந்திப்பிலேயே அவன் என் மனசுக்குள்ள வந்துட்டான். சரி, உங்க லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரியுமா? இல்ல, யாருக்கும் தெரியாது. இல்ல, என் தங்கச்சி தீப்திக்கு மட்டும் தெரியும். ஐஸ்வர்யா தலையிலிருந்து விழுந்த ரோஜாப்பூ எடுத்து என் டிக்ஷனரிக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். சொன்ன சிரிக்காதீங்க, அவ தலைமுடிய கூட ஒரு பாட்டில்ல போட்டு பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். சரி, சந்திரபவனத்துல என்ன நடந்துச்சு? அதை நினைச்சா எனக்கு ஆத்திராத்திரமா வரும், அழுகையா வரும். அதை கேட்காதீங்க. என் கையில அந்த 2 பேர் மட்டும் கிடைச்சா அவங்கள பீஸ் பீஸா வெட்டுவேன். எந்த 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 2 பேரு? அந்த பாவிங்க பேர் எனக்கு தெரியாது. சரி, சந்திரபவனத்துல என்னதான் நடந்துச்சு? ஏன் தப்பு, எல்லாமே ஏன் தப்பு. நான் செஞ்ச தப்பால 2 உயிர் போயிடுச்சு. 2 உயிரா? ஆமா, நான் ஐஸ்வர்யா 2 உயிர் இல்லையா? ஐஸ்வர்யா இப்ப உயிரோட இல்லையா? பள்ளத்தாக்குல இருந்து குதிச்சவ எப்படி உயிரோட இருப்பா? அவ ஏன் குதிச்சா? அந்த படுப்பாவிங்க என்ன அடிச்சு போட்டுட்டாங்க. ஐஸ்வர்யாவை துரத்துனாங்க. தான் மானத்தை காப்பாத்திக்க ஓடி போய் மலை மேல இருந்து குதிச்சவ செத்துட்டா. சோ சந்திரபவனத்துக்கு நீ தனியா போகல, ஐஸ்வர்யாவோட போயிருக்க, அப்படித்தானே? அவ வரலன்னு தான் சொன்னா. ஏன் தப்பு. கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி நான் தான் அவளை வற்புறுத்தி சந்திரபவனத்துக்கு கூட்டிட்டு போனேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எனக்கு அழுகையா வருது. மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க, ப்ளீஸ் கேட்காதீங்க. சரி சரி சரி, எதுவும் கேட்கல. நீ கொஞ்சம் அமைதியா அப்படியே தூங்கு. தூங்குறியா? ஆ
படுத்துக்கோ. ஆகாஷ், இங்க எதுவும் பேச வேண்டாம். நாம வெளியில போய் பேசிக்கலாம். என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், இது வரைக்கும் சந்திரபவனில் முகில்னு ஒரு பையன் மட்டும் தான் கொல்லப்பட்டிருக்கிறதா எல்லா ஸ்டேஷன் ரெக்கார்ட்லேயும் இருக்குது. அதைத்தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணும் கொல்லப்பட்டிருக்க விஷயம் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ முகிலனோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் லீகலாக எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. சந்தேகப்படலாம், இல்லை பர்சனலாக நான் என்கொயரி பண்ணலாம். அதை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஆமாம் டாக்டர், இப்போ மது நார்மலாக இருக்கிறப்போ அவகிட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணுறது? என்ன கேக்குறீங்க? இல்லை, அவள் அப்நார்மல் ஸ்டேட்டஸில் இருக்கிறப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணாலோ அது எதுவுமே அவள் நார்மல் ஸ்டேட்டஸில் இருக்கிறப்போ சுத்தமாக ஞாபகம் இருக்கிறதில்ல. நானும் இதை பண்ண, நானும் அப்படி பேசுனேன்னு எனக்கு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன். இல்லைம்மா, நீ கொஞ்சம் மென்டலாக டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி நான் மழுப்பிட்டு இருக்கேன். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுமா, இல்லை உண்மையை சொல்லட்டுமா? அதே மாதிரி சொல்லுங்க. அவ கம்ப்ளீட்டா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனா இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? அப்படி சரி மேடம். அண்ட் ஒன் மோர் திங், இவ்வளோ தூரம் எங்களுக்காக வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு கேஸும் எனக்கு படிப்பு தான். அப்புறம் நீங்க மதுமிதா சார்பா எப்போ வேணாலும் எது வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. ரொம்ப Okay. நன்றிங்க.